الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد அன்பார்ந்த பெரியோர்களே சகோதரர்களே, எங்களுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொடரான வாழ்க்கை வரலாறு பற்றிய பாடத்தினுடைய தொடராக இன்றைய தினத்திலே நாம் மீராசுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் வாலிதிஹி என்ற பகுதியிலிருந்து நாம் படிக்க இருக்கிறோம். ஆகையால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தையார் நபிகளாருக்காக எதை விட்டு சென்றார்கள் என்ற தலைப்பின் கீழால் خلف عبد الله ميراثا لولده محمد صلى الله عليه وسلم الذي لم يولد, பிறக்காத முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகிய அந்த குழந்தைக்கு அப்துல்லா 5 ஒட்டகைகளையும் சில ஆட்டுக்குட்டிகளையும் ஒரு அடிமை பெண்ணையும் விட்டு சென்றார்கள். அந்த அடிமை பெண்ணுடைய பெயர் தான் இஸ்முஹா பரக்கா என்று சொல்லப்படும். அவர்கள் உம்மு ஐமன் என்று அழைக்கப்பட்டார்கள். ஆகவே இந்த 3 சொத்துக்களையும் தான் அப்துல்லா தனது மகனாகிய பிறக்காத முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விட்டு சென்றிருக்கிறார்கள். இதுதான் ரசூலுல்லாவுக்கு இருந்த சொத்தாக இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கட்கிழமை 12வது நாள் பிறை 12 ரபியுல் அவ்வல் மாதம் ஆமுல் ஃபீலிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிறார்கள். ஆமினா பின்த் வஹப் என்று சொல்லப்படுகின்ற அந்த அம்மையார் நபிகளாரை பெற்றெடுக்கிறார்கள். ஆனால் இங்கு கட்டாயமாக ஒரு செய்தியை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கின்ற பொழுது ஏதாவது அடையாளங்கள் தென்பட்டதாக சில வரலாற்று அறிஞர்கள் பேசியிருக்கிறார்கள். ஆனால் பெரும்பான்மையான ஆய்வாளர்களின் கருத்துப்படியும் இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியரின் கருத்துப்படியும் லம் யஸ்புத் அன் ظهر شيء من الآيات لآمنة حين ولدت رسول الله, அல்லாஹ்வுடைய தூதரை பெற்றெடுக்கின்ற பொழுது சொல்லும்படியான எந்த ஒரு அத்தாட்சியும் ஆமினா அம்மையாருக்கு தென்பட்டதாக ஆதாரபூர்வமான ஹதீஸில் எதுவும் சொல்லப்படவில்லை என்பதை புத்தகத்தினுடைய ஆசிரியர் சொல்கிறார். ஏனென்றால் நாம் சில வரலாற்று புத்தகங்களிலே நாம் பார்த்திருக்கிறோம், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கின்ற பொழுது சில அடையாளங்கள் ஏற்பட்டதாக நாம் வாசித்திருக்கலாம், அல்லது சிலர் இருக்கலாம், வாசிக்க கிடைத்திருக்காது. ஆனால் பெரும்பாலும் இந்த அடையாளங்களை சொல்லுவார்கள். அதாவது முக்கியமான கிஸ்ராவினுடைய கோட்டைகளுடைய 14 அதனுடைய தூண்கள் எல்லாம் இடிந்து விழுந்தது. அதே போன்று பல காலங்களாக வணங்கி கொண்டிருந்த மஜூசுகளுடைய நெருப்பு அணைந்தது. இது போன்ற பல அத்தாட்சிகளை சொல்வார்கள். இந்த அத்தாட்சிகளை இமாம் தஹபி ரஹிமஹுல்லா என்று சொல்லப்படுகின்ற ஒரு முக்கியமான இஸ்லாத்தினுடைய வரலாறு சம்பந்தமாக அல்லது இஸ்லாமிய அறிஞர்களை பற்றி தர்ஜமாக்கள் அதனுடைய வரலாறுகளை எழுதுகின்ற அறிஞர்கள் கூட அந்த அறிஞர்களை பற்றி எழுதக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அறிஞர் இமாம் தஹபி. சியரு அலாமின் நுபலா என்ற ஒரு பெரும் புத்தகம் இருக்கிறது. அந்த புத்தகத்திலே பல வரலாறு சம்பந்தப்பட்ட விடயங்களை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். பல அறிஞர்களை பற்றியும் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு வரலாற்று ஆசிரியராக அவர் இருக்கிறார். அவருடைய புத்தகத்திலே இந்த அடையாளங்களை சொல்கிறார். இந்த அடையாளங்களை சொல்லிவிட்டு சொல்கிறார், ஹத ஹதீஸுன் முன்கருன் கரீபுன். இந்த ஹதீஸை பொறுத்தவரையிலே ஹதீஸுன் முன்கருன், அதாவது ஹதீஸுகளுக்கு தரம் பிரிப்பார்கள். இஸ்லாமிய ஹதீஸ்களின் அடிப்படை கல்வியிலே ஹதீஸ்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றி வருகின்ற செய்திகளோ அல்லது அவர்கள் கூறிய விடயங்களையோ அது வருகின்ற அறிவிப்பாளர் தொடரை வைத்து அந்த ஹதீஸ்கள் தரம் பிரிக்கப்படும். உதாரணமாக உங்களுக்கு ஒரு செய்தி வருகிறது என்றால் அந்த செய்தி ஊர்ஜிதமானதா நம்பகத்தன்மை உடையதா என்பதை நீங்கள் எப்படி பார்ப்பீர்கள் என்றால் அந்த செய்தி வந்த
வழி என்ன? ஒருவரை பற்றி ஒரு விடயம் வரும் பொழுது அந்த செய்தி உங்களுக்கு யார் சொன்னார்? நீங்கள் நேரடியாக கண்டீர்களா? யாரிடமிருந்து உங்களுக்கு அந்த செய்தி வந்தது? அந்த செய்தியை உங்களுக்கு கொண்டு வந்தவர் எப்படிப்பட்டவர்? இப்படி நாம் பார்ப்போம். உதாரணமாக, அல்லது இணையவழி ஊடாக அந்த செய்திகள் வருகின்ற பொழுது எந்த தளத்திலிருந்து அந்த செய்தியை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள்? அந்த தளம் நம்பத்தகுந்ததா? இதற்கு முன்னால் அவர்கள் பரப்பிய செய்திகள் நம்பகமானதை? இப்படி பல ஆய்வுகளை நாம் மேற்கொள்ளலாம். இமாம் தஹபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், ஆகவே ஒரு ஹதீஸை நாம் ஆய்வு செய்கின்ற பொழுது அந்த ஹதீஸினுடைய வருகையின் வழியை வைத்து அந்த ஹதீஸுக்கான தரங்கள் இஸ்லாமிய ஹதீஸினுடைய அடிப்படை கல்வியிலே பார்க்கப்படுவதுண்டு. ஆகவே அப்படி பார்க்கப்பட்டு அந்த ஹதீஸுகளுக்கு தரம் பிரிப்பதுண்டு. அதனுடைய தரங்களில் ஒன்றுதான் முன்கர் கரீப்னு சொல்வார்கள். இது ஒரு பலவீனமான அறிவிப்புகள் அல்லது ஆதாரங்களாக எடுக்க முடியாத அல்லது மக்களுக்கு சொல்ல முடியாத அறிவிப்புகளில் வருகின்ற செய்திகளுக்கு பொதுவாக முன்கர் கரீப் என்று சொல்வார்கள். இமாம் தஹபி அவர்கள் அவருடைய புத்தகத்திலே இந்த அடையாளங்களை சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார், அஸ்ஸீரத்து நபவியா என்ற அவர்களுடைய புத்தகத்தை அவர் சொல்கிறார், வகால ஹாதா ஹதீஸுன் முன்கருன் கரீபுன் என்று சொல்கிறார். பொதுவாக இந்த வார்த்தைகளுக்கு நாம் மொழிபெயர்க்க போனால் அபூர்வமான மறுக்கப்பட வேண்டிய ஹதீஸ் தான் இது என்று இமாம் தஹபி சொல்கிறார். ஆகவே இந்த அடையாளங்கள் என்பது இது ஆதாரபூர்வமாக நிறுவப்பட்ட ஒன்றல்ல என்பதை நாம் நன்றாக இவைகளை புரிந்து கொள்ள வேண்டும். அதேபோல் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த 7வது நாள் அவர்களுக்கு ஹத்னா செய்யப்படுகிறது. அவர்களுடைய அப்பா அப்துல் முத்தலிப் ஹத்னா செய்கிறார். அதாவது நாங்கள் சொல்லுவோம், எங்களோட ஹத்னா செய்வதென்றால் எங்களுக்கு தெரியுமே, குழந்தைகள் பிறந்தால் அவர்களுக்கான அந்த வழிமுறையை நாங்கள் நிலைநாட்டுவோம். வசம்மாஹு முஹம்மதன், அவருக்கு முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதாக பெயர் வைத்து 7வது நாளிலே அவர்களுக்கு ஹத்னா செய்யப்படுகிறது.